பயணத்தை விரும்பாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அந்த பயணத்தில் மலை அருவிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கூடுதல் குதூகலம்தான் எல்லா வயதினருக்கும். ஆன்மீக பயணம் போகிறவங்களா இருந்தால் கூட மலை மீது இருக்கும் கோயில்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும். மலை மேலே இருக்கும் கோயில்கள் பஞ்சபூதங்களோட தொடர்பில் இருக்கிறதால இன்னும் சாநித்தியம் அதிகமாக இருக்கிறதா நம்பப்படுது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தரிசனம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற புத்தூரில் சதாசிவ மலை அப்படின்னு சொல்லப்படுற மலை தான். இது ஆந்திர மாநிலத்தில் இருந்தாலும் சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு மலை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பர்வதமலை, சதுரகிரி, திருவண்ணாமலை, வெள்ளியங்கிரி, கொண்டராங்கின்னு பல மலைகள் இருந்தாலும் இந்த மலைகளை விட சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் மலை இதுதான். சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் 110வது கிலோமீட்டரில் இருக்கிற புத்தூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் வலது பக்கம் சில கிராமங்கள் வழியாக போகணும் இந்த மலையை அடையிறதுக்கு. புத்தூர் பைபாஸ்லேயே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கை ஒட்டி இருக்கிற ரோட்லேயும் போகலாம். இங்கே இருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி வலது பக்கம் ஒரு ரோட்லேயும் வரலாம். இந்த பாதை திருப்பதி பக்கத்திலிருந்து வரவங்களுக்கானது. இந்த சதாசிவ மலை மேலே சித்தர்கள் வழிபட்ட ஒரு சிவன் கோயிலும் அம்மனுக்கு ஒரு சன்னதியும் இயற்கை எழிலோடு 2 அருவிகளும் உண்டு. இன்னும் இந்த மலையில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே பயணிக்கலாம் வாங்க. இந்த மலையோட அடிவாரம் வரைக்கும் 2 சக்கர வாகனத்துலேயும் வரலாம், கார்கள்லேயும் வரலாம். சில இடங்களில் அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் காரை ஓட்ட முடியும். மலையோட உச்சி வரைக்கும் 2 சக்கர வாகனத்தில் வர அளவுக்கு இந்த மலையோட பின்பகுதியில் ஒரு டிராக்டர் பாதை உண்டு. ஆனால் இது கொஞ்சம் கரடுமுரடான கடினமான பாதை. அதனால் நாம் இந்த பக்கம் நடந்து போகிறது தான் சிறந்தது. நான் இந்த மலைக்கு 10-12 வருஷங்களுக்கு மேலே பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, அமாவாசை போன்ற விசேஷ நாட்களில் கடைகள் இருக்கும். மற்ற நாட்களில் இந்த மலையில் எந்த கடையும் இருக்காது. இப்போ சமீப காலத்தில் அடிவாரத்தில் ஒரு டீ கடை மட்டும் இருக்குது. இது எல்லா சாதாரண நாட்கள்லேயும் திறந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் தேவையானதை புத்தூர்லேருந்து வாங்கிக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம்தான் இந்த மலையோடைய அடிவாரம். சென்னையில் இருந்து காலையில் 6 மணிக்கு கிளம்பணும்னா 9 மணி போல் இந்த அடிவாரத்துக்கு வந்துடலாம். இது எல்லாராலையும் ஏறி வர அளவுக்கு ஒரு சிறிய மலை தான். அதிகபட்சம் 3 மணி நேரத்தில் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் அருவிகளில் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு 2 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம்னா 5 மணி போல் அடிவாரத்துக்கு வந்துடலாம். 9 மணிக்கு திரும்பவும் சென்னைக்கு திரும்பிடலாம். நாங்கள் வந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான். ஏறும் பொழுது நாங்கள் மட்டும்தான் ஏறணும். கீழே இருக்கிற வண்டிகளை வைத்து பார்க்கும் பொழுது மேலே ஒரு 10 பேர் இருக்கலாம். இந்த மலையை சுற்றி பார்க்கும் பொழுது பல மலை உச்சிகள் தெரியும். ஆனால் நாம் அந்த உயரம் போக தேவையில்லை. இந்த மலையோடைய பாதியில் தான் இந்த சிவன் கோயில் இருக்குது. அடிவாரத்தில் ஒரு பைரவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது சமீப கால பிரதிஷ்டை தான். இந்த பைரவரை வழிபட்டுட்டு ஏற ஆரம்பிக்கலாம். இந்த மலையில் நாம் வழி தவறிடுவோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். எல்லாரும் நடந்த பாதை போலவே இருக்கும். 1-2 இடங்களில் 2ஆக பிரியும். எப்படி போனாலும் ஒரே இடத்துல தான் வந்து சேர்ந்துடும். பர்வதமலை போல, கொண்டராங்கி போல ஆபத்தான சிரமமான பாதைகள் கிடையாது. வெள்ளியங்கிரி போல நெட்டான மலைகளும் கிடையாது. இயல்பான ஒரு மலையேற்றம் தான் இந்த சதாசிவ மலை. ஏறும் வழிகளில் சில வாய்க்கால்களை பார்க்க முடியும். இந்த வாய்க்கால்களில் இருக்கிற தண்ணியை பொறுத்து தான் மேலே அருவிகளில் இருக்கிற தண்ணியும். இப்போ பார்க்கும் பொழுது இந்த வாய்க்கால்களில் நிறையவே தண்ணி இருக்குது. அதனால் அருவிகளையும் நிறைய தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கு சிறியவர்கள், பெண்கள்லாம் வரலாமா
அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். நிச்சயம் வரலாம். மலைகள் ஏறி பழக்கம் இருக்கிற பெண்கள் ஒரு குழுவாக வரலாம். அதுவும் ஒரு விடுமுறை நாளாக இருந்தால் நல்லது. துணைக்கு இன்னும் சில யாத்ரீகர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு 3 ஏற்றங்கள் ஏறி வந்திருக்கோம். இந்த இடத்துல ஆகாசலிங்கம் அப்படின்னு பெயர் பலகையோட 2 லிங்கமூர்த்தங்கள் இருக்கும். இந்த 2 லிங்கமூர்த்தங்களும் சமீப காலங்களில் வைக்கப்பட்டது தான். ஏன் இந்த இடத்துக்கு ஆகாசலிங்கம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்கன்னா, இங்கே இருந்து பார்த்தா ஒரு மலையோடைய உச்சி தெரியும். அந்த மலையோடைய உச்சியில் ஒரு லிங்கமூர்த்தம் இருக்குது. அடையாளத்துக்கு அங்கே ஒரு காவி கொடியும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மலையிலிருந்து 2 மடங்கு உயரம் உள்ள இடம் அது. அந்த இடத்துக்கும் போய் பூஜை செய்வதற்கான பக்தர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இங்கே இருந்து பார்த்தா அந்த லிங்கமூர்த்தத்தை தரிசனம் செய்ய முடியும். என்னுடைய மொபைலில் என்னால் ஜூம் செய்ய முடியல. ஆனால் என்னோட நண்பருடைய மொபைலில் புகைப்படம் தெளிவாகவே இருந்தது. நாம் மொத்தமாக பயணிக்கிற தூரத்தோடைய பாதி தூரம் இது. இந்த ஆகாசலிங்கத்தோட தரிசனமே அதோட அடையாளம். ஏன்னா இதுக்கு மேலே மறுபடியும் நாம் இறங்கி போகிற மாதிரி தான் பாதை இருக்கும். இனி நாம் பயணிக்கிறது எல்லாமே இறங்கும் பாதை தான். இதுவும் அடர்ந்த காட்டுப்பகுதி தான். சில மணி நேர பயணங்களுக்கு பிறகு படிகள் இல்லைனாலும் கற்களால் அடுக்கப்பட்ட பாதைகளில் பயணிக்கணும். கொஞ்ச தூரம் பயணத்துக்கு பிறகு சில கட்டுமானங்கள் நம்ம கண்களுக்கு தென்படும். கோயில்கிட்ட வந்துட்டோம். விசேஷ நாட்களில் இங்கே எல்லாம் கடைகள் இருக்கும். முதல்ல நாம் தரிசனம் செய்கிறது இங்கே இருக்கிற ஒரு விநாயகரை. இங்கே வரும்பொழுதே அருவிகளில் தண்ணி கொட்டுற சத்தம் கேட்கும். நாம் அந்த அருவி இருக்கும் இடத்துக்கு வந்தாச்சு. இந்த அருவியில் இன்னொரு சிறப்பு உண்டு. மேலே இருந்து கொட்டும் தண்ணி மரங்களில் இருந்து வரும் பொழுது இங்கே இருக்க விழுதுகளில் வழிந்து விழுவதை பார்க்கும் பொழுது இறைவனோட ஜடாமுடியிலிருந்து நீர் வருவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தீர்த்தத்துக்கே திருமுடி தீர்த்தம் அப்படின்னு தான் பேர். நான் இங்கே பயணித்த போது நீரோட அளவு அதிகமாகவே இருந்தது. இந்த மலைக்கு பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடியனுடைய ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த இடம் சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமூர்த்தம் இருக்கிற ஆன்மீக அதிர்வலைகளை கொண்ட சித்த புருஷர்களின் சக்தி நிறைந்த திருத்தலம். பல பேர் இந்த அருவிகளில் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உல்லாச பயணம் மேற்கொள்பவர்களாக இருக்கலாம். அது தவறில்லை. இருந்தாலும் இங்குள்ள இறைவனை தரிசிப்பதற்காக பல பேர் பக்தி அனுபவத்திற்காக வரும் யாத்ரீகர்களே அதிகம். அதனால் இந்த மலைக்கு உல்லாச பயணம் மேற்கொள்ளாமல் இது ஒரு சாநித்தியம் நிறைஞ்ச இடம் அப்படிங்கிறத மனசில் நிறுத்தி பயணம் செய்யுங்க. ஆன்மீக யாத்திரை செய்கிறவங்களால் உல்லாச பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. ஆனால் உல்லாச பயணம் மேற்கொள்பவர்களால் ஆன்மீக பக்தர்களுக்கு முகம் சுளிக்க வைக்கும் இடைஞ்சல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த அருவியில் நீராடிட்டு இங்கே இருக்கிற சதாசிவத்தை தரிசனம் செஞ்சுட்டு அம்மனை தரிசனம் செய்ய புறப்படலாம். அம்மன் சன்னதிக்கு இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் இன்னும் மலை ஏறி போகணும். இவ்வளவு தூரம் வந்துட்டு அசதியில் அம்மனை தரிசனம் செய்யாமல் போயிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்த விட அந்த இடம் இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த அம்மன் கோயிலுக்கு போகும் வழியிலேயே ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்யலாம். போகிற வழியிலேயே சில சிற்றோடைகளும் உண்டு. சில தூரம் பயணத்துக்கு பிறகு அம்மன் சன்னதிக்கும் வந்தாச்சு. இந்த அம்மன் சன்னதியை தரிசனம் செஞ்சுட்டு கீழே இறங்கி போனால் மற்றும் ஒரு அருவி இங்கே இருக்குது. இந்த அருவி ஒரு வித்தியாசமான அமைப்பை கொண்டது. மேலிருந்து தண்ணி வந்து நீச்சல் குளம் போல் ஒரு தடாகத்தில்
தண்ணி நின்று போகிற மாதிரி அமைப்பில் இருக்குது. அருவி நேரடியாக கொட்டுற இடம் 10 அடி ஆழமானது. நீச்சல் தெரியாதவங்க இந்த அருவிக்கிட்ட செல்ல வேண்டாம். தண்ணி நிற்கிற இந்த தடாகத்திலேயே குளிக்கலாம். இது சிறியவங்களுக்கும் பெண்களுக்கும் நீராடுவதற்கு தகுந்த இடமா இருக்கும். இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் நிச்சயம் ஆனந்த அனுபவத்தை தரும். இங்கேயே கொஞ்ச நேரம் இளைப்பாறணும்னு தோணும். அம்மன் சன்னதிக்கு கொஞ்சம் மேலே குகைக்குள்ளே ஒரு சிவமூர்த்தம் உண்டு. இன்னும் இந்த மலைகளில் பல அதிசயங்கள் இருக்குது. பல அருவிகளும் இருக்குது, லிங்கமூர்த்தங்களும் இருக்குது. ஆனால் இந்த இடங்களே உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அதனால் இதோட என்னுடைய பயணத்தையும் முடிச்சுக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் இந்த மலையோட பின்புறத்தில் இருந்து 2 சக்கர வாகனத்திலேயே வர அளவுக்கு ஒரு பாதை இருக்குது. அது வழியாக சிலர் பயணித்து இங்கே வந்திருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். இயல்பான சாலைகளில் வண்டி ஓட்டி பயணித்தவங்களுக்கு நிச்சயம் இந்த பாதையில் வர முடியாது. இது டிராக்டருக்கான பாதை. நான் ஒரு முறை வந்து அனுபவப்பட்டு அவஸ்தைப்பட்டவன் அப்படிங்கிற அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த சிவன் கோயில் வரைக்குமே எங்கேயுமே நீர்வரத்து கிடையாது. அதனால் ஏறி வருவதற்கு வரைக்கும் தண்ணீர் கொண்டு வந்துடுங்க. விசேஷ நாட்கள் இல்லாமல் விடுமுறை நாட்கள் உட்பட இங்கே எந்த உணவும் கிடைக்காது. அதனால் 8 மணி நேரம் நீங்கள் தாங்கும் அளவுக்கு உணவு கொண்டு வந்தாலும் நல்லது. அதையும் நீங்கள் பாதுகாப்பு பண்ணி கொண்டு வரணும். மலை முழுவதும் குரங்குங்க அதிகம். இந்த மலை பயணத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான ஆன்மீக அதிர்வலைகளை தரும் இந்த சதாசிவ மலையை உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோட மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.